தாவும் நிலை கொண்டது மனம், தவிக்கும் இடமானது நெஞ்சம், பதபதைக்கும் நம்முடைய உள்ளம். இவையெல்லாம் நாம் கேட்பதற்கு சரியாக இருந்தாலும் சிந்திப்பதற்கும் ஒரு இடம் இருக்கிறது. ஒன்றை விட்டு இன்னொன்றை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய மனநிலை, அதனால் ஏற்படும் நன்மையும் தீமையும் நமக்கு சுட்டி காட்டுவது நம் நெஞ்சம். இந்த ரெண்டும் போயிட்ட பிறகு நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் அந்த உள்ளத்தில் எழும் ஒரு ஆனந்த பூரிப்பு. இவைகளிலே தேடாதவர் யாரும் இல்லை, தேடக்கூடியதும் அரிதாகத்தான் இருக்கிறது. ஆகவே மனம், நெஞ்சம், உள்ளம் ஒரே இடத்தையே ஒரே செயலையே குறித்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அதன் செயல்பாடுகளிலே கருத்திலே வேறுபாடு இருக்கிறது. மனிதன் ஒருவனேதான், ஆனால் அவன் குணம் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். இதை எதிரே இருப்பவர்கள் புரிந்து கொண்டு அந்த மனிதனோடு பழகுகிற பொழுது சாதகம் ஏற்படும். ஒருவர் சாதிக்க மனமும் குணமும் அறிந்து செயல்பட வேண்டும் என்பது நமது எண்ணத்திலே இருக்க வேண்டும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.